தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட திரு செங்கோட்டையனை தவிர்த்து மற்ற அனைவருமே புதிய அமைச்சர்கள். எதிர்வரிசையில் சுமார் 100 பேர் அமர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள். ஒருமுறை சட்டப்பேரவையிலே திரு கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசுகிற பொழுது, நாங்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் தான் இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அடுத்த வினாடியே முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுந்து, ஆமாம், நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்பதை கண்காணிக்கத்தான் நாங்கள் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்றார். தமிழக வெற்றி கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று புதிதாக அமைச்சரவையை அமைத்திருக்கிறார்கள். இந்த 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடருடைய முதல் கூட்டம் மாதம் 18ஆம் தேதி கூடுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்தை கவர்னர் தான் தொடங்கி வைப்பார். அந்த அளவில் கவர்னர் உரையோடு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும். கவர்னர் உரை முடிந்து ஒரு 4 நாட்கள் இந்த உரை மீதான பொது விவாதம் நடைபெற்று, அந்த பொது விவாதத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதிலளிக்கணும். அதைத் தொடர்ந்து ஒரு வார கால இடைவெளியில் பட்ஜெட் கூட்டத்தொடர். அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு பட்ஜெட் மீதான பொது விவாதமும் ஒரு 4-5 நாட்கள் நடைபெறும். அந்த பொது விவாதம் முடிந்தவுடனே நிதி அமைச்சர் அதற்கு பதிலளிக்கணும். அதைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் துறை வாரியாக கிட்டத்தட்ட இந்த 35 அமைச்சர்களுக்கான துறை வாரியான விவாதங்கள் நடைபெறும். தங்களுடைய துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்று அந்த மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து, அதன் மீது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் விவாதித்து, அதன் பிறகு அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு நிதி ஒதுக்கப்படும். இதுதான் தமிழக சட்டப்பேரவையினுடைய அந்த அணுகுமுறை. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட திரு செங்கோட்டையனை தவிர்த்து மற்ற அனைவருமே புதிய அமைச்சர்கள். எதிர்வரிசையில் சுமார் 100 பேர் அமர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள். இந்த அரசினுடைய செயல்பாடுகளின் விமர்சனம் கடுமையாக இருக்கும்.